என்ன திருப்பியும் புத்தகத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் எப்பவுமே இந்த கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்தா புத்தகம் படிப்பேன். அப்ப கிட்டத்தட்ட 6:30க்கு புத்தகம் வாசிக்க தொடங்கினீங்க. இது 10:30 இன்னும் புத்தகம் வாசிச்சு கொண்டு இருக்கீங்களா? இந்திய அணியினுடைய இந்த தோல்வியானது தோல்விக்கு பிறகு திருப்பி புத்தகம் வாசிக்க தொடங்கினீங்களா? இந்தியாவுடைய இந்த தோல்வியை உண்மையை சொல்ல போனா நான் எதிர்பார்க்கல. நான் 100% நான் சொல்றேன் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்தியாவுடைய மைதானம், இந்தியாவுடைய ரசிகர்கள், அகமதாபாத் அப்படின்றது இந்தியாவுடைய பெரிய கோட்டை. நாம காலையில சொன்ன மாதிரி இலங்கையினுடைய கண்டி பல்லைகளை எப்படி நமக்கு கோட்டையோ அங்க நாம கோட்டை விட்டோம். அதை பத்தி நாங்க கடந்த வீடியோல பேசணும், நிறைய பேசணும். நாங்க 2 விஷயம் எதிர்பார்த்தோம் இன்றைய நாள்ல. இலங்கை அணி வெல்லும், இந்திய அணி வெல்லும். இந்த 2 வெற்றியின் மூலமாகவும் 2 அணிகளும் அரையிறுதிக்கு செல்லும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆமா, நேரடியாக போய் அவங்கள இந்த போட்டியில வெல்லுவா கூடிய வேணா. இலங்கை அணியினுடைய ஒரு சில நேரங்கள்ல ஒரு 50-80% அப்படி. ஆனா இந்தியாவை நான் 100% நம்பியிருந்தேன். 100க்கு 100 என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்து சொன்னேன், வீடியோலையும் சொல்லியிருந்தேன். வெற்றி பெறுகின்றது, முதலாவது இடத்தை இந்தியா பெறப்போகின்றது, மறுபக்க குழுவில் வரப்போகின்ற 2வது இடத்த அணியைத்தான் இந்தியா சந்திக்க போகின்றது என்பது நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். ஆனால் இன்று இந்தியா விளையாடிய விதம், ஆரம்பத்திலிருந்து இந்தியா தென்னாப்பிரிக்கா அணி சில வெற்றி பெற்று அவங்க தான் துடுப்படுத்தாடுறதுக்கு இணங்கியிருந்தாங்க. துடுப்படுத்த ஆட ஆரம்பித்ததிலிருந்து தென்னாப்பிரிக்கானுடைய விக்கெட்டுகள் மிக மிக முக்கியமான விக்கெட்டுகள் உடனுடனடியாக சரிக்கப்பட்டது. இது இந்தியாவுடைய பந்து வீச்சினுடைய பலம். அது வளமையா எல்லா அணிகளுக்கும் நடக்கிற சம்பவம் இன்றைய நாள்ல தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்தது. அதுல மாற்றம் இல்லை. ஆனா 4 விக்கெட்டுகளை இழந்த தென்னாப்பிரிக்கா 10 ஓவர்கள் முதல் 12வது ஓவர்கள் வரை அந்த கால பகுதிக்குள்ள மிக நிதானமா ஓட்டங்களை குவிக்க ஆரம்பித்தது. டேவிட் மில்லர் மிக சிறப்பான முறையில உருவாக்கின விதம், அந்த இணைப்பாட்டத்தை உருவாக்கின விதம், தேவையில்லாத பந்துகளுக்கு அடிக்க இல்லாம முக்கியமான அடிக்கக்கூடிய பந்துகளுக்கு அடித்து ஓட்டங்களை குவித்த விதம், இதெல்லாமே நாங்க 2 பேரும் பேசிக்கொண்ட விஷயம். இந்த விடயங்களை இலங்கை அணி கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மேட்சை இலங்கை அணி பார்த்திருந்தால் எப்படி 3 விக்கெட்டுகள் விழுந்ததன் பின்னர் இன்னிங்ஸை கட்டி எழுப்பினார்கள் அப்படின்ற சந்துரு. எய்டன் மார்க்கம் 4, குயின்டன் டி காக் 6, ரயான் ரெக்கல்டன் 7 முக்கியமான வீரர்கள் விழுந்து விட்டார்கள். அதன் பின்னர் பிரேவிஸ், மில்லர் ஜோடி சேர்க்கின்றார்கள். மெதுவாக ஓடி ஓட்டங்களை பெறுகின்றார்கள். 20 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். இதை பார்த்ததும் அடித்து நொறுக்கி விட்டது இந்தியா இன்றைக்கு பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கின்றது என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு கொண்டாட்டம். இந்தியா வெற்றி பெறுகின்றது என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற வேளையில் அந்த இணைப்பாட்டம் 117 போச்சு. 97 ஓட்டங்களை இவர் முனைப்பாட்டமா பெற்றார்கள். ஆரம்பத்தில் ஓட்டங்களை ஓடி பெற்று ஓட்டங்களை அதிகரித்து இந்தியாவுடைய பந்து வீச்சாளர்களை அந்த சோர்வடைய செஞ்சாங்க. கிடைக்கின்ற போலுக்கு அடிக்க வலிக்கிட்டாங்க. டேவிட் மில்லர், அதே போன்று பிரேவிஸ் 29 பந்துகளில் 45 ஓட்டங்கள் பிரேவிஸ், 35 பந்துகளில் 63 ஓட்டங்கள் மில்லருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் என்ன செய்வார் என்றதை காட்டினாரு மில்லருடைய ஆட்டமிழப்புக்கு பிறகு ஓட்ட எண்ணிக்கை குறைந்ததுதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனாலும் கூட இந்திய அணிக்கு தென்னாப்பிரிக்கா அணி விதித்த ஓட்ட இலக்குன்றது இந்திய அணிக்குள்ள பெரிய இலக்கு இல்லை. நான் 188 இந்தியா அடிக்கும் தானே இல்ல. என்ன இந்தியாவுக்கு 200 இலக்காக வைத்திருந்தா கடந்த போட்டியில் கூட இதே மைதானத்தில் இன்று காலையில் செய்த வீடியோலையும் சொல்லியிருந்தோம். 230 இந்தியா அடிச்சது, தென்னாப்பிரிக்கா 201 துரத்தி அடித்தது. அப்ப இந்தியா துரத்தி அடிக்க போகின்றது இன்றைய தினம் அபிஷேக் சர்மா பிட்டியதொரு மீள் வருகையை காட்டுவார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்றைய நாள்ல கூட அபிஷேக் சர்மா சரிக்குத்தான் இருந்தாரு. 12 பந்துகளில் 15 ஓட்டங்களை தான் அடிக்க முடிந்தது. இஷான் கிஷன் ஓட்டமே பெறாத நிலையில் ஆட்டம் இழந்தார். இவர்கள் புது வீரர்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். சூர்யா, ஆனா நீங்க சூரியகுமார் யாதவ் ஒரு கிங். அவர் துடுப்படுத்தாடுகின்ற விதத்தை நான் பார்த்ததும் எனக்கு மனதுக்குள் தோன்றியது இந்தியாவின் கதை இந்த முடிந்தது என்று. சூரியகுமார் யாதவோட ஆட்டமிழப்பு அவராலே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவரோட துடுப்படுத்த முடியாம போச்சு. 22 பந்துகள்ல 18 பந்துகளை சூரியகுமார் யாதவ் அடிக்கிறார்ன்றது இது எனக்கு தெரியல. சூர்யா நோமலா 22 பந்துன்னு சொன்னா ஒரு 40-50 இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் 22 பந்துகளில் 18 ஓட்டங்களைத்தான் பெற முடியும் என்பது. இன்னொரு பக்கம் தென்னாப்பிரிக்கா பாவிச்ச போலிங் டெக்னிக்ஸ், அடுத்தது ஃபீல்டிங்.
அவங்களுடைய களத்தடுப்புன்றது மிக அபாரமா இருந்தது. ஆரம்ப பந்து வீச்சு சாதாரணமா ஒரு T20ல ஒரு வேக பந்து வீச்சோட ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த இந்த போட்டியில தென்னாப்பிரிக்க அணி ஒரு சுழல் பந்து வீச்சாளரோட தான் அணியின் தலைவர் எய்டன் மார்க்கம் ஒரு ஓவர் தான் பந்து வீசினார், 5 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். அதுக்கு பிறகு போல் போடல. கிஷான் விக்கெட்டை கைப்பற்றினா அதோட அதுக்கு பிறகு போல் போடல. மைக்கேல் ஜான்சன் 4 விக்கெட்டுகள், இரண்டாவதாக தான் பந்து வீச ஆரம்பித்தவர். இறுதியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டார். எங்க இந்திய அணி பிளவுட நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல தவறப்பட்டது இன்றைக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்டா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தெரியுது. முதலாவது துடுப்படுத்த ஆடுகின்ற வழியில் அந்த முதல் விக்கெட்டுகள் வீழ்ந்ததும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கொண்டார். ரைட், ஓகே, அண்டர் கண்ட்ரோல், நாங்கள் எங்களோட கைக்குள்ள போட்டி வந்து விட்டது. இல்ல, அதுதான் உண்மை. ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்து எல்லா அணியும் அப்படிதான் நினைப்பாங்க. காரணம் என்ன சொன்னா, ஒரு 3 ஓவருக்குள்ள 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுது. அது தென்னாப்பிரிக்க அணியினுடைய விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுதுன்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்ல. அவ்வளவு இலகுவான இல்ல. 188 கூட சந்துரு இந்திய அணியால் அடித்து வெற்றி பெறக்கூடிய ஓட்ட எண்ணிக்கை. எனவே அப்படி ஒரு ஓட்ட எண்ணிக்கையினை இன்றைய தினம் பெறப்போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற வேளையில் எனக்கு தெரிந்து போலிங் டெக்னிக்ஸ் அல்லது இந்தியாவோட வீக்னஸை பாவித்தார்களோ என்னவோ தெரியாது. நீங்கள் கவனித்தீர்களா, வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட அதிகமாக சுழல்பந்து வீச்சு போன்று ஸ்லோ போல் போட்டது. நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்லோ போல், லேக் கட்டர், ஆஃப் கட்டர் இது வீசினார்கள். சுழல்பந்து இந்தியாவுடைய துடுப்பாட்ட வீரர்களுடைய அத்தனை விதமான நுணுக்கங்களையும் சரியாக தென்னாப்பிரிக்கா பயன்படுத்தியது. இதுல நீங்க ஒரு ரசிகரா, ஒரு கிரிக்கெட் ரசிகரா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கு. நிறைய வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட மிக மெதுவான பந்து வீச்சுகளால் ஆட்டமிழக்க செய்தார்கள் இந்தியாவுடைய மிக முக்கியமான விக்கெட்டுகளை. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்தது. அதோட இன்றைய நாள்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரே ஒரு பந்து வீச்சாளர் இந்தியாவுடைய பும்ரா மாத்திரம்தான் தென்னாப்பிரிக்க அணியை ஓட்ட எண்ணிக்கையாலும் விக்கெட்டுகளாலும் கட்டுப்படுத்தியவர். மற்றவர்களுக்கு அடித்தாடப்படுது. ஆர்ஷிப் சிங் ஓரளவு பரவாயில்லும் சுழல்பந்து வீச்சாளர்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில், இந்தியா என்றால் சுழல்பந்து வீச்சு தான் பலம். இந்தியாவின் சுழல்பந்து வீச்சாளர்கள் தென்னாப்பிரிக்காவை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. ஆடுகளத்தை பார்த்தால் விக்கெட்டுகளை கைப்பற்றியவர்கள் என்று பார்க்கின்ற வகையில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தான் சாதக தன்மை தந்திருக்கின்றது. எனவே இந்தியா ஓரளவு வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களமிறங்கி இருக்கின்றதா, அல்லது துடுப்பாட்ட வரிசையிலும் கூட சரியான துடுப்பாட்ட வரிசை ஒன்றை பாவிக்காமல் ஹார்திக் பாண்டியா பின் வரிசையில் வந்தார். ஒரு சின்ன மாற்றம் வந்தது. வாஷிங்டன் சுந்தரை முன்னுக்கு கொண்டு வந்தது. வாஷிங்டன் சுந்தர் வந்தார். அது எனக்கு பெரிய அளவில் உடன்பாடாக இல்லை. ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங் ஆகியோர் பின் வரிசையில் அந்த விக்கெட்டுகள் விழும்போது ஒரு சின்ன மாற்றம் செய்து பார்த்தார்கள். அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. இந்தியா T20 போட்டிகளில் பெற்றுக்கொண்ட 2வது மோசமான தோல்வி, மிக மோசமான தோல்வி. 2010 ஆண்டு உலக கண்டத்தில் நியூசிலாந்து 80 ஓட்டங்களோடு தோல்வியினை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இம்முறை 76 ஓட்டங்களால் தோல்வியினை சந்திருக்கிறார்கள். ஜிம்பாப்வே, மேற்கிந்திய தீவுகள், இந்த 2 அணிகளையும் இந்தியா வெற்றி பெற்றால் தான் வாய்ப்பு. ஆனால் இன்றைய தினம் ஓட்ட எண்ணிக்கை வீதம் தப்பி தவறி தென்னாப்பிரிக்காவை, மேற்கிந்திய தீவுகளோ ஜிம்பாப்வேயோ வெற்றி பெறுமாக இருந்தால் இந்தியா அரையிறுதியை இழக்கப் போகின்றது என்ற அபாயமும் இருக்கின்றது. ஓட்ட சராசரி வேகம் என்பது, வீழ்ச்சி என்பது இப்பொழுது மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், மீண்டும் ஒரு முறை தென்னாப்பிரிக்காவை இந்தியா சந்திக்கும். அது இறுதி போட்டியில இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன, இப்ப தென்னாப்பிரிக்கா அடித்தடிக்கு ஜிம்பாப்வேயும் மேற்கிந்திய தீவுகள் 2ஐயும் வெற்றி பெறுவார்கள். எதிர்பக்கத்தால் வரப்போகின்ற 2வது இடத்தை தான் சந்திக்க போகிறார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த எதிர்வு கூறல், இந்தியா தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெறும், இந்த குழுவில் முதலிடத்தை பெற்றுக்கொள்ளும், மறுபுறத்தில் இருக்கின்ற 2வது இடத்த அணியை எதிர்கொள்ளும், அப்பொழுது வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு வருவார்கள். ஆனால் இப்பொழுதுள்ள நிலைமை, இந்தியா இந்த குழுவில் 2வது இடத்துக்கு செல்ல போகின்றது, தென்னாப்பிரிக்கா 1வது இடத்துக்கு செல்ல போகின்றது. எனவே இந்தியா எதிர்கொள்ளப் போகின்றது மறுபுறத்தில் உள்ள 1வது இடத்த அணியை. தெரிந்து அநேகமாக இங்கிலாந்தாக இருக்கும். அப்படியாக இருந்தால் இந்தியா இங்கிலாந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா இறுதிப் போட்டி, மறுபுறத்தில் தென்னாப்பிரிக்கா, அங்கால் வருகின்ற நியூசிலாந்தோ இலங்கையோ பாகிஸ்தானோ ஏதோ ஒரு அணியை வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா மீண்டும் இறுதி. கடந்த முறை இறுதிப் போட்டி மீண்டுமா இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை தென்னாப்பிரிக்கா அணி என்று விளையாடிய விதத்தை பார்க்கின்ற வேளையில் இறுதிப் போட்டிக்கு வரத்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இறுதிப் போட்டிக்கு வரத்தான் வேணும் சொல்றாரு. அவர்கள் விளையாடிய பந்து வீச்சு, துடுப்பாட்டம், களத்தடுப்பு, பெஸ்ட் கிரிக்கெட், அவர்கள இருக்கிற அந்த கிரிக்கெட் உடைய அந்த தன்மை, எந்த நிலையில எந்த இடத்துல எப்படி சமாளிக்கணும், எந்த நிலையை எப்படி கொண்டு போகணுன்ற நிலைமை தென்னாப்பிரிக்கா இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஒரு ஓகே இப்ப ஒரு போட்டியில தான் தோத்துருக்காங்க. அதுல ஒரு பெரிய ஒரு இழப்பு இந்திய அணிக்கு இல்ல. ஆனா வந்து விடலாம் மீண்டும் விடலாம். இது முடிஞ்ச ஆனால் இந்தியாவிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. இன்றைய தினம் நம்பிக்கையோடு இருந்தோம் இந்தியா வெற்றி பெற்றுக் கொள்ளும் தென்னாப்பிரிக்க அணி என்பதை. ஒரு இறுக்கமான போட்டியாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்திருக்கலாம். ஆனால் இது ஒரு மோசமான தோல்வி என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டியினுடைய தன்மை, தென்னாப்பிரிக்கானுடைய என்ன விடயத்தை தென்னாப்பிரிக்கா கையாண்டது, இந்தியா எங்க பிளவிட்டது அப்படின்றத நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரே மாதிரியே தோத்துருக்காங்களான்ற மாதிரியும் இருக்கு. ஆனா இந்தியா கூட இலங்கை படுமோசமா தோத்தது. சுவாரஸ்யம், விறுவிறுப்பு அதிகரித்திருக்கிறது. சூப்பர் 8 ஃபயர் அனுசரணை வழங்குகின்றார்கள். MSD கிரிக்கெட் அகாடமி வவுனியா ஞானவைரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. 2ஆம் குறுக்கு தெருவில் உள்ளகரங்கில் சகலருக்கும் ஏற்ற பயிற்சிகளை நல்ல முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது MS கிரிக்கெட் அகாடமி. கீழுள்ள தொலைபேசி இலக்கத்தோடு பேசி நீங்கள் உங்களுக்கான நல்ல கிரிக்கெட் பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியார் தெருவில் இருக்காங்க. செட்டியார் தெரு அப்படின்னாலே தங்க நகைகள் தான். தங்க நகைகள் அப்படின்னும் போது ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியார் தெரு. அங்கே செல்வதன் மூலமாக நல்ல நம்பிக்கையான நகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அங்கே பெற்றுக்கொள்கின்ற நகைகள் நீங்கள் எந்த காலத்திலும் அதே தரத்தோடு எங்கே நம்பிக்கையாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் நுகைகொடையில் பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஆடையகம் ஆரம்பமாக இருக்கின்றது. மணப்பெண்களுக்கான ஆடைகளை நீங்கள் ட்ரையல் பார்த்துக் கொள்ளலாம். கல்யாணத்துக்கு முதல்ல, திருமணத்துக்கு முதல்லயே நீங்க போய் அங்க உடைய போட்டு பார்த்து இப்படித்தான் நான் வெட்டிங் ஹால்ல இருக்க போறேன், வெட்டிங்ல இப்படித்தான் இருக்க போறேன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே போல கோவிங் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் ₹1 செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் போகலாம். அதாவது இப்ப இருக்கிற இந்த செலவுகள் அடிப்படையில இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் மிக மிக குறைந்த கட்டணத்துல உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில பிடிச்சதும் இருக்கு தெரியுமா? சத்தம் இல்லாம சத்தம் கேட்காது, போயிடலாம், சத்தமே இருக்காது. எனவே அது தொடர்பான மேலதிக தகவல்களை இந்த இலக்கங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம்.